பிரச்சனையை சமாளிக்க. பெண்ணுக்கு பிரசவம் மறுஜன்மம் என்பார்கள். சுதில்லை திருமணம் முடிந்து கணவன் வீடு சென்று வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாளே, அதுதான் மறுஜன்மம். தடாகத்தில் தாமரை இலையாய் இருப்பதைவிட சமையலறையில் தையலையாய் இருப்பது நல்லது. பிரச்சனை நம்மை போட்டு அழுத்தும்போதுதான் நமக்குள் இருக்கும் நம் திறமை வெளிப்படும். இருட்டு என்ற ஒன்று இல்லாதிருந்தால் மின் விளக்கை கண்டுபிடித்திருக்க மாட்டார்கள். பிரச்சனையே இல்லாமலிருந்தால் நம் மூளைக்கே வேலை இல்லை. பிரச்சனையே இல்லாத வாழ்க்கை சபிக்கப்பட்ட வாழ்க்கை. கடவுள் தரும் சவால்கள் சோதனைகளனைத்தும் நம்மை மேம்படுத்தும், நம்மை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போகவும் தான். பிரச்சனைகளை தாங்கி எதிர்கொண்டு திடமாக நிற்கும் போதுதான் நம் வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருக்கும். எல்லோரும் நன்றாக இருக்கிறார்கள், நாம் மட்டும் தான் கஷ்டப்படுகிறோம் என பல பேர் நினைக்கிறார்கள். இது மிகவும் தவறான மனப்பான்மை. பல பேர் சந்தோஷமாக இருப்பதற்கு காரணம் வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளை மட்டும் நினைக்காமல் முடிந்தவரை சந்தோஷமாக ரன்னர் இருக்கவே நினைக்கிறார்கள். எனவே அடுத்தவரை பார்த்து அவர்கள் நன்றாக இருக்கிறார்கள், இவர்கள் நன்றாக இருக்கிறார்கள் என நினைக்காமல் வாழ்க்கையை அதன் போக்கில் சந்தோஷமாக வைத்துக் கொண்டு வாழ்வாங்க வாழ வாழ்த்துக்கள்.